என்ன ஈஸ்வரமூர்த்தி சார், குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி ஆள் வந்திருக்கா? ஆமா. வருத்தப்படாதீங்க சார், மகளிர் அணி தலைவியா மட்டும் போதாது, அதுக்குன்னு கொஞ்சம் பிரபலம் வேணும்ல. அதான் போட்டோ எடுத்துக்க சொல்லுங்க, ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கணும்ல. உங்களுக்கு தெரியாத அரசியலா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். அரசியல்ல பிராண்ட் ஆகணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே சார் ஆகணும். உங்களுக்கு தெரியாததா? இதெல்லாம் செஞ்சாதானே ஜெயிக்க முடியும். இரு, ஒரே நிமிஷம் வந்துடுறேன் துளசி. துளசி, இதோ இந்த செயினை குழந்தை கழுத்துல போடு. அத்த நீங்களே போடு. பொடி. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை மேடம். பாரதி? நல்லா இருக்கு. பாரதின்னு பேர் வைக்கிறேன். பாரதி பாரதி பாரதி. இந்தாங்க. இந்த தட்டை கொடு, வாங்கிக்கோங்க. ஆமா, ரொம்ப நன்றி மேடம். ஐயா, வரேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேம்மா. வரேன் மேடம். வரேங்கம்மா. ஏய் போடா. ஐயா. ஏய் ராஸ்கல், நீ எங்க இருந்துடா வந்த? என்கிட்டயே வந்து நல்லவ மாதிரி பேசி பணத்தை கொடுத்துட்டு அதை நீயே வீடியோ எடுக்கிறியா? ராஸ்கல், அரசியல்ல உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்கிட்டயே அரசியல் பண்றியா நீ? என்கிட்டயே அரசியல் பண்றியா? ஏய் உள்ள போய் அந்த கண்ணு எடு. யோ, அப்போ நீ பண்ணாம இந்த வீடியோ எடுத்தது யாரு? எனக்கு தெரியாதுங்கய்யா. உங்க இடத்துக்கு தானேயா வந்தேன். உங்க இடத்துல வச்சு தானேயா பணத்தை கொடுத்தேன். ஐயா, உங்களுக்கு வந்து பென்டிரைவ் எனக்கும் வந்திருக்குங்க ஐயா. என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கே புரியலைங்கய்யா. ஏற்கனவே ஏகப்பட்ட கடன், வீட்டுல மரியாதையும் இல்ல, சுத்துப்பட்டலையும் எவனும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்காக தான் திரும்பவும் கான்ட்ராக்ட் எடுத்து ஏதாவது 4 காசு சம்பாதிக்கலான்னு உங்ககிட்ட வந்தேங்கய்யா. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுக்கற மாதிரி வீடியோவை போட்டு என்னை எவனோ மிரட்டிக்கிட்டு இருக்காங்கய்யா. இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துக்கும் நான் எந்த கான்ட்ராக்டும் எடுக்க முடியாதுங்கய்யா. என் வாழ்க்கை மொத்தமும் அழிஞ்சு போச்சுங்கய்யா. ஏய், என்ன கதை விடுறியா? அப்போ இத நீ பண்ணல? என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா பண்ணலைங்கய்யா. எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பில்லு பாஸ் ஆக வேண்டியது இருக்குங்கய்யா. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ரூட்டு எங்கேயோ போதுங்கய்யா. இந்த பில் எல்லாம் இந்த வீடியோ லீக் ஆச்சுன்னா அந்த பில்லும் பாஸ் ஆகாதுங்கய்யா. என் கான்ட்ராக்ட் பொழப்பும் போயிடும். என்னை எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. ஐயா எந்திரியா எந்திரியா. என்னையா வீடியோ இவன் தான் எடுத்தான்னு அடிக்க வந்தா இவன் இப்படி பேசுறான்? ஐயா, நான் நல்லா விசாரிச்சுட்டேன்யா. இவன் வீடியோ எடுக்கல, வேற யாரோ வீடியோ எடுத்துக்கிட்டு நம்மளை மிரட்டிட்டு இருக்கான். அவன்கிட்டயும் இதே பென்ட்ரைவ் தான் இருக்கு ஐயா. கொரியர்ல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாங்க ஐயா? வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அரசியல் பின்னணி இல்லாத குடும்பத்துல பிறந்து ஒரு அரசியல் குடும்பத்துல மருமகளா வாக்கப்பட்டு இன்னைக்கு கட்சியில இளைஞர் மகளிர் அணி பாசறை தலைவியா பதவிக்கு வந்திருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் இதை எதிர்பார்க்கல. இந்த கட்சி பதவி அதிகாரம் இதுலெல்லாம் பெரிய ஆர்வமும் இல்லை. ஆனா கட்சி தலைமை இப்படி ஒரு முடிவெடுத்ததை நான் மதிக்கிறேன். இந்த பதவி கிடைக்க எனக்கு காரணமா இருந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் என் மாமனாருக்கும் என் கணவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதவியை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க மேடம்? எதுக்கு பயன்படுத்துவீங்க? ஒரே நோக்கம்,
மக்களுக்கு சேவை. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது மூலமா நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். அப்ப எதிர்காலத்துல உங்களை அரசியல்ல ஒரு பெரிய பதவியில பார்க்கலான்னு சொல்றீங்க. அது என் கையில இல்ல. ஒருவேளை இந்த தொகுதியோட எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு சேவை செய்யற வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம்? என்ன பண்ணுவேன்னா, முதல்ல பொதுமக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுற ஒரே விஷயம் லஞ்சம், போதை. அது ரெண்டுத்தையும் முழுமையா ஒழிக்கிறதுக்கு நான் போராடுவேன். ஹலோ, என்ன ஈஸ்வரமூர்த்தி சார், பென்டிரைவ் பார்த்ததுக்கு அப்புறமும் ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க போல. ஏய், யாரா நீ? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்கலன்னு வைங்க, அந்த வீடியோவை எங்க போய் சேர்க்கணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் உங்க எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, முதலமைச்சர் கனவு எல்லாத்தையும் ஒரு 10 அடி பள்ளத்துல புதைச்சிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன சார் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? சிரிக்கிறீங்க? டேய், அரசியல்ல நான் ஆரம்பிச்ச இடமே இதுதான்டா. என்ன என்னையே மிரட்டுறியா? ஹலோ, சைபர் கிரைம். நான் தான் ஈஸ்வரமூர்த்தி பேசுறேன். நான் சொன்ன அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணீங்களா? இப்போ எங்க இருக்காம? சார் வெயிட் பண்ணுங்க சார், செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சார் இப்போ அந்த நம்பர் கரெக்டா கிண்டி சிக்னல் காட்டுது. கிண்டி சிக்னல் கிட்டயா? ம். ஏய், கிண்டி சிக்னல் கிட்ட வண்டியை விடு. சரிங்கய்யா. இங்க பாரு, ஒரு நிமிஷமும் அந்த நம்பர் எங்கெல்லாம் போகுதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ரேஸ் பண்ணிட்டே இரு, புரியுதா? சரிங்க சார். கண்டினியூ பண்ணு. சீக்கிரம் போ, அவனை பிடிச்சே ஆகணும், தப்பிச்சிட போறான். சரிங்கய்யா. ஹலோ சார், இப்போ அந்த நம்பர் ராமாபுரம் பக்கத்துல போகுது சார். என்ன ராமாபுரமா? ஆமா சார். சரி சரி, வண்டியை ராமபுரத்துக்கு விடுறா. போயிருங்கய்யா.